Angelingua gloriosi. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் வெரிதாஸ் தமிழ் பணியின் வழியாக புலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டின் முதல் நாளில் வாழ்த்துவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தாயாம் திரு அவை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற ஒரு பெரிய விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய நாளிலே நாம் அந்த அன்னைக்கு நன்றி கூறுவோம். அவருடைய மகனை இறை மைந்தனை நமக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிற அந்த கருவியாக செயல்பட்டதற்காக அந்த அன்னைக்கும் நாம் நன்றி கூறுவோம். பேராயர் ஃபுல்டன்ஷின் மிகவும் தெளிவாக ஒரு வாக்கியம் கூறுவார். கடவுளும் கனவு கண்டார், அந்த கனவை நனவாக்கிய ஒரே பெண்மணி நம் அன்னை புனித மரியாள். எப்படி இறைவன் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று கடவுள் கனவு கண்டாரோ, அந்த கனவை முழுமையாக நனவாக்கிய அந்த பெண்மணிக்கு இன்று நாம் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக அந்த அன்னையின் மேன்மை எங்கிருக்கிறது என்று பார்த்தோமாயின், தாழ்ச்சி என்ற கிரீடத்தை அவர் அணிந்திருப்பதன் மூலம் எப்படிதான் கடவுளுடைய திருமைந்தனை தன்னுடைய கருவில் சுமந்தாலும் உடனடியாக தன்னுடைய உறவினருக்கு விரைந்து சென்று உதவி செய்வதற்காக அடுத்தவருக்காக வாழ்ந்த அந்த குணமே அந்த அன்னையை மேன்மையான ஒரு தாயாக இன்று உயர்த்தியிருக்கிறது. அதனால்தான் இன்று நாம் அந்த அன்னைக்கு பெருவிழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதே வேளையிலே நாம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த ஆண்டை திருத்தந்தை மாபெரும் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். நாம் இந்த ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பின் 2025வது ஆண்டை நினைவு கூர்ந்து ஒரு யூபில் விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். யூபில் என்கின்ற ஆட்டு கொம்பிலிருந்து வருகின்ற எழுப்பப்படுகின்ற எக்கால ஒளியில் இந்த யூபிலி ஆண்டானது பாரம்பரியமாக பகிரங்கமாக அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற சிந்தனையில் கொண்டாட நம்மை அழைப்பு விடுக்கிறார். நாம் ஏற்கனவே அந்த விழாவை அந்த தலைப்பில் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றோம். சற்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய திருத்தந்தை இந்த விழாவிற்கான முனைப்பு மடலை வரைந்தார். உரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே எதிர்நோக்கு ஒரு நாளும் நம்மை ஏமாற்றாது என்கின்ற அந்த வாசகத்தை அந்த முனைப்பு மடலின் தலைப்பாகவும் மைய கருப்பொருளாகவும் எடுத்து நமக்கு ஒரு மடலை வரைந்திருக்கிறார். ஆக எதிர்நோக்கு நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக ஒரு அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. இதோ இந்த நாள் புதிய நாள், ஆண்டின் முதல் நாள். நமக்கு 12 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 12 மாதங்களை நாம் எப்படி எதிர்நோக்கி இருக்கிறோம்? இது ஒரு நிச்சயமற்ற நாட்களாக இருக்கின்றது. நம் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 12 மாதங்களில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம், இடர் வரலாம், இன்னல் வரலாம். ஆயினும் இந்த நாட்கள், வருகின்ற நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் என்கின்ற எதிர்நோக்கோடு நாம் பயணித்து செல்வோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் ஒரு எதிர்நோக்கோடு எந்த காலத்திலும் வாழ்ந்து வந்ததை பார்க்கின்றோம். எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு விடுதலை வாழ்வை எதிர்நோக்கி இருந்தார்கள். அந்த சூழலில்தான் ஆண்டவர் அவர்களுடைய அழுகுரலை கேட்டு மோயிசனை அனுப்பி அவர்கள் எதிர்நோக்கியிருந்த அந்த விடுதலை வாழ்வை அவர்களுக்கு அளிக்கிறார். இதைதான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்போம். காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆக அந்த ஒளி, கார் இருளில் நடக்கின்ற இந்த மக்களுக்கு ஒரு ஒளி தேவைப்படுகின்றது. ஆக நாம் நம்முடைய வாழ்விற்கும் ஒரு ஒளி தேவைப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்த பொழுது அவர்களை மீட்பதற்காக மெஸ்ஸியாவை கடவுள் அனுப்புவார், மெஸ்ஸியா வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு எதிர்நோக்கோடு வாழ்கிறார்கள். அந்த எதிர்நோக்கு, அவர்களுடைய எதிர்நோக்கு இன்று நமக்கு நம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கின்றது. ஆக பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை, அந்த பாலன் இயேசு நமக்கு நம்முடைய நம்பிக்கையின் ஆணிவேராகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கின்றார். ஆக நாம் நம்முடைய வாழ்வில் எந்தவித சூழலை சந்திக்க நேர்ந்தாலும் அந்த நமக்காக பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை நம் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம் உடன் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு நம்பிக்கையை தருகின்றது.
கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற நிலைப்பாடு நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஆக அவரோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது, வருகின்ற 12 மாதங்களிலும் அவரோடு நாம் பயணிக்கின்ற பொழுது, நிச்சயம் வருகின்ற நாட்கள் வளமானதாக இருக்கும் என்று நம்புவோம். பவுலடியார் மிகவும் தெளிவாக குறிப்பிடுவார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுதான் பிரிக்க முடியும்? நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற இடரா? நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற இன்னலா? பட்டினியா? சாவா? எதுவும் நம்மிடமிருந்து நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க இயலாது என்று நம்புவோம். தொடர்ந்து நாம் இந்த நாட்களில் பயணிப்போம். இன்று நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் தான் என்ன? நாம் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் என்ன? நாம் அடுத்தவருக்கு ஆண்டவருடைய பெயரால் ஆசி வழங்குவோம். எவ்வாறு இன்றைய முதல் வாசகத்திலே 3 விதமான ஆசீரை கடவுள் மக்களுக்கு வழங்குகிறாரோ, அதேபோல் நாம் ஆண்டவரின் பெயரால் அடுத்தவருக்கு ஆசீரை வழங்குவோம், ஆசீரை கூறுவோம். அப்படி நாம் அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய ஆசீர் நம்மோடு தங்கும். இரண்டாவதாக, எப்படி அன்னை மரியாள் தாழ்ச்சி என்ற கிரீடத்தை அணிந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த வாழ்வுக்கு பிரமாணிக்கமா இருந்தாரோ, அதேபோல் நாமும் அந்த கிரீடத்தை அணிய ஆசிப்போம். வருகின்ற நாட்களிலே எப்படி நம்முடைய திருத்தந்தை நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ பணிக்கின்றாரோ, ஆசிக்கின்றாரோ, அதேபோல் நாமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருந்து ஒரு புதிய சமூகத்தை, புதிய சமுதாயத்தை, அமைதி நிலவுகின்ற ஒரு சமுதாயத்தை, அன்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை, சமாதானம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப முனைப்புடன் செயல்படுவோம். கடவுள் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். இந்த 12 மாதங்களும் நமக்கு ஆசீர்வாதம் மிகுந்த மாதங்களாக இருக்க இறைவனுடைய அருளை தொடர்ந்து வேண்டி ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து கூறி புதிய ஆண்டை தொடங்குவோம். புதிய ஆண்டு, புலர்ந்த ஆண்டு நமக்கான ஆண்டாக இருக்கட்டும். இறைவனுடைய ஆசீர் என்றும் நம்மோடு. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.